கைப்பைகள் தொடங்கி திரைச்சீலை வரை தயாரித்து விற்பனை செய்வதை சிறு தொழிலாக தொடங்குவது குறித்து இவ்வாரம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசு அமைப்பான தேசிய சணல் வாரியம் இதற்கான பயிற்சிகளை அளித்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இதன் தென்மண்டல அலுவலகத்தில் பயிற்சி மற்றும் இத்தொழில் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெறலாம். இது தவிர மதுரையில் உள்ள மத்திய மாநில அரசுகளின் கூட்டமைப்பான சிப்போவும் பயிற்சி அளிக்கிறது. இந்நிலையில் சணல் பொருட்கள் செய்ய முதலீடு எவ்வளவு தேவைப்படும், அவற்றை சந்தைப்படுத்துவது எப்படி என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். சணல் பைகள் மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பை சிறுதொழிலாக தொடங்க குறைவான மூலதனமே போதுமானது என பரிந்துரை செய்யப்படுகிறது. தையல் இயந்திரம் மூலமாகவும் தையல் இயந்திரம் இல்லாமலும் என 2 வகையாக இந்த தொழிலில் வாய்ப்புகள் இருக்கின்றன. குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 5000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது வீட்டில் இருந்தபடியே ஒரு மிஷின் இல்லாமல், ஒரு ஊசி நூல் இல்லாமல், வெறும் அந்த லெதர் கம் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள், முக்கியமாக கல்யாணங்களுக்கு கேட்ரஸ் மூலமாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது கேட்ரஸ் மூலமாக பண்ணுறதா ஒரு முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கு குறைந்த செலவீட்டில் நிறைந்த லாபம் ஈட்டி தரக்கூடிய தொழிலாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சித பாக்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அவங்க வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறது அது முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் சணலில் தயாரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட் ஆஃபீஸில் நீங்கள் இது ரைட் டைம், இது நவம்பர் டிசம்பர் இந்த சீசன்லாம் நமக்கு ரைட் டைம் அவங்களுக்கு நியூ இயர் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ்க்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்கள்ட்டேருந்து நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கும். முக்கியமாக சணலில் செஞ்ச பென் ஸ்டாண்ட் கொடுக்கலாம், சணல் ஃபைல் ஃபோல்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது, பென் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுக்கலாம். பசை கொண்டு ஒட்டுதல் மற்றும் கையால் ஊசி நூலில் தைத்தல் என்பதில் அதிக அளவில் பொருட்களை தயாரிப்பதில் சிரமம் ஏற்படலாம் என்பதால் முதலீட்டை சுமார் 25,000 வரை உயர்த்தி கொள்ள பரிந்துரை செய்யப்படுகிறது. இந்த முதலீடு தாராளமாக செய்யலாம். சின்ன முதலீடு அப்படின்னு சொன்னால் ஒரு 25,000 to 30,000 ரூபாய் தாராளமாக போதுமானது. ஏன்னா அதற்கு வேண்டியது எத்தனை தையல் மிஷின்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க அதுதான் முக்கியம். ஒரு தையல் மிஷின் சாதாரணமாக இதற்காக பயன்படுத்தக்கூடிய தையல் மிஷின் மோட்டரோட பண்ணும்பொழுது ஒரு 12,000 ரூபாய் வரும். இதுவே ஜுகி மிஷின் மாதிரி பெரிய மிஷின் வாங்கினோன்னா 20,000 25,000 ரூபாய் வரும். ஸோ இந்த 12,000 ரூபாய்க்கான அதையும் ஒரு கட்டிங் டேபிள், ஒரு சின்ன ஒரு டேபிளும், அதுக்கான ரா மெட்டீரியலுக்காக ஒரு சின்ன ஒரு முதலீடும் போனால் குறைந்தபட்சம் 25,000 to 30,000 ரூபாய் தாராளமாக சின்ன அளவில் ஆரம்பிக்கலாம். சணல் பொருட்களுக்கு உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே அக்கம் பக்கம் தொடங்கி பல்வேறு வழிகளில் சணல் தயாரிப்புகளை சந்தைப்படுத்த வழி இருக்கிறது. இன்றைக்கி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதனுடைய டிமாண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே கூட்டிகிட்டு தான் வருது இன்றைக்கி இன்டர்நேஷனல் லெவலில். ஸோ இப்போ இதை தவிர பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இப்போ ஸ்கூல்ஸு காலேஜஸ் டேரக்ட் மார்க்கெட்டிங், இப்போ நம்மளே போய் டேரெக்டாக போய் மார்க்கெட்டில் போய் இருந்து மார்க்கெட் பண்ணுறது, இல்லை சின்ன சின்ன கடைகளுக்கு போய் சப்ளை பண்ணுறது, சின்ன கடையில் போய் சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்ஸை கொண்டு போயிட்டு யாராவது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு போய் சப்ளை பண்ணுறது அது மாதிரி பண்ணலாம். இல்லை தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ சுய குழுக்கள் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மெம்பர்ஸ்க்கே கூட அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. பயிற்சி, சிறிது நாள் அனுபவம் ஆகியவற்றை பெற்று சணல் பை மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பை சிறுதொழிலாக தொடங்கி வருவாய் ஈட்ட வாய்ப்பிருப்பதாகவே தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. சணல் பொருட்கள் செய்ய பெரிய அளவில் தொழில்நுட்ப திறமை தேவையில்லை. சிறிய பயிற்சிகளுடன் எவரும் இப்பொருட்களை செய்ய முடியும். சணலில் பர்ஸ் செய்வது குறித்து விளக்கம் அளிக்கிறார் இத்தொழிலில் ஈடுபட்டு வரும் சென்னையை சேர்ந்த ஜெயஸ்ரீ நாராயணன். விருப்பமான கலரில் ஜூட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. சணல் துணிகள் இது உங்களுக்கு கடைகளில் இந்த சைஸில் A4 சைஸ்லையும் கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய மீட்டர் கணக்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. முக்கியமாக நம்ம கைவேலை செய்யக்கூடிய பொருட்கள் வாங்குவோம் இல்லையா, அந்த கடைகளில் இது அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் ஒட்டுறதுக்கு பிரத்யேகமாக லெதர் கம் அப்படின்னு கிடைக்குது. அப்படி அது கிடைக்காதவங்க இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் தான் ஒட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஜூரி லேஸ், இல்லை விருப்பப்பட்டால் வேறு ஏதாவது லேஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதை தவிர இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜுவல்லரி பண்ணும் கிளச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் ஷீட் தான் வேணும். உங்களுக்கு எப்படி ஃபோல்டிங் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு பேப்பரில் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன். அதே டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஜூட் ஃபேப்ரிக்கில் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ரெண்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி நல்லா இப்படி அழுத்தி ஸ்கோர் பண்ணி விட்டுருங்க.
அப்புறமா இப்படி ஓப்பன் பண்ண பிறகு இந்த 2 எட்ஜஸையும் கொண்டு வந்து இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அது 2 இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு ஃபோல்டு கொடுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்குலர் ஃபோல்டு கொடுங்க. ஸோ 2 பக்கம் மேல் பக்கம் 2 பக்கம் பண்ணி முடிச்ச பிறகு அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு ட்ரையாங்குலர் ஃபோல்டு கொடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளட்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு A4 சைஸில் ஃபஸ்ட்டு சென்டர் ஃபோல்டு, அதுக்கப்புறம் இப்படி 4 பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணோம். ஃபோல்ட் பண்ண பிறகு இதை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை வந்து இப்போ 2ஆ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து பேப்பரில் காமிக்கிறேன், நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜூட்டில் பண்ணலாம். இப்போ இதையும் நல்லா அழுத்திங்க, நீவி விட்டுடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 4 பீசஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸ் நம்மளுக்கு இங்கே ரெடியாக இருக்குது. அந்த 4 பீசஸையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி நீவி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ண பிறகு இது உள்ள அதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ண பிறகு இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கிளச்சினுடைய ஒரு பகுதியில் 2 விதமான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு செட் எடுத்துக்கோங்க. அடுத்த செட்டையும் நீங்கள் இந்த மாதிரி இன்னும் 2 பேப்பர் எடுத்து அதில் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணதை இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. இன்டர்லாக் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீசஸ் கிடைக்குது கிளச்சினுடையது. ஆனால் ஒன்று 2 துணி பேப்பர் இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த மேல் பகுதியை எடுத்து இந்த மேல் பகுதியோடு இப்படி இணைக்கணும். அதே போல் ரிவர்ஸில் எடுத்துகிட்டு இந்த சைடில் இதை உள்ளே சொருகி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இதை உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்படி சொருகி விட்டுட்டு மெதுவாக இப்படி இன்டர்லாக் பண்ணிங்கன்னா அது போய் அழகாக செட் ஆகிடும் நம்மளுக்கு உள்ள. இதில் வந்து ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, தைக்க போகிற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் ஒரு ஹோல் வரா மாதிரி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம இப்போ வந்து இந்த ஜூட்டில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போது இன்டர்லாக் பண்ணணும். இன்டர்லாக் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த மஸ்டர்ட் கலர் உள்ள இந்த ப்ளூ கலரை இன்சர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் உள்ள இந்த மஸ்டர்ட் கலரை இன்சர்ட் பண்ணிட்டோம். ஸோ இது மேல் பக்கம். திருப்பி பின் பக்கம் அதாவது கீழ் பக்கத்துக்கு நீங்கள் அதே மாதிரி மேல் பக்கம் செஞ்ச மாதிரி இது 2ஐயும் இன்சர்ட் பண்ணி இப்படி லாக் பண்ணி விட்டுருங்க. லாக் பண்ணி விட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பகுதி இந்த மேல் பகுதியோ அல்லது கீழ் பகுதியோ நீங்கள் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடுங்க. நான் முதலே உங்களுக்கு சொன்னேன், க்ளூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டல் அடிசிவ் கிடைக்கிறது கடையில் அதை நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பக்கத்தில் நீங்கள் துணியை எடுத்துகிட்டு துணி இந்த பவுச் மாதிரியே நீங்கள் செஞ்சு அதை இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பவுச்சில் அந்த மாதிரி ஒரு பவுச் செஞ்சு அது உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம், ஜிப்பெல்லாம் அட்டாச் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடித்த பிறகு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த லேஸ் எடுத்து நீங்கள் ஓரம் முழுக்க நம்ம லேஸ் அழகாக ஒட்டிடணும். அது மட்டும் இல்லாமல் முதலே நமக்கு தேவையான பொருட்களை சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜுவல்லரியில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு லேடிஸ் கிளட்ச் வந்து தயார். சுற்றுச்சூழலை பாதிக்காத பொருட்களுக்கு இன்று உலகளவில் மிகப்பெரிய சந்தை உருவாகி வருகிறது. அந்த வகையில் சணல் பொருட்களுக்கு என பெரிய சந்தை உருவாகியுள்ளது. இந்நிலையில் மதுரையில் சிறிய அளவில் சணல் பொருட்கள் தொழிலை செய்து வந்த மீனாட்சி தற்போது ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளார். ஸ்கூல் டீச்சர்ஸு அது மாதிரி பேங்க் ஸ்டாஃபு இப்படி ஒவ்வொருத்தட்டே போய் கேட்குறப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. இந்த ஜூட்டில் வந்து பர்ஸ் பண்ணி கொடுத்தோம், லஞ்ச் பேகு, ஃபைலு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பேங்க்கில் வந்து ஆர்டரே போட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு அந்த சின்ன லெவலில் ஆரம்பித்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஃபாரினில் இருக்காங்க. அவங்க இங்கே வரப்போ வந்து எங்கள்கிட்ட ஒவ்வொரு ஜூட்டில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இது வாங்கிட்டு போனாங்க. பர்ஸ், லஞ்ச் பேக், ஷாப்பிங் பேக், காலேஜ் பேக் எல்லாமே ஒவ்வொரு ஐட்டத்தில் ஒன்று ஒன்று வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் அங்கே அவங்க யூஸ் பண்ணுறப்ப அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க திரும்ப மறுபடியும் இங்கே இந்தியா வரப்போ எனக்கு ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் வாங்கினாங்க. வாங்கி நான் வந்து அங்கே வந்து நான் கடைகளில் வந்து கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போனாங்க. அங்கே போனால் அவங்க கடையில் வந்து அவங்க ஆர்டர்லாம் வாங்கினாங்க. வாங்கி அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு அவங்களும் எடுத்தாங்க, என்னையும் எடுக்க சொன்னாங்க. நானும் எடுத்து இப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலாக யூனிட் போட்டு ஆரம்பித்து இந்த தொழிலை பண்ணுறதுக்கு இப்போ எல்லா ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. அடுத்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். தேசிய சணல் வாரியம் உள்ளிட்ட அரசு அமைப்புகள் சணல் பொருட்கள் மேம்பாட்டுக்காக பாடுபட்டு வருகின்றன. சணல் பொருட்கள் உற்பத்தியாளர்களின் தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கும் அவை பல்வேறு உதவிகள் செய்கின்றன. குறிப்பிட்ட இடைவெளியில் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு அங்கு அரங்கமைத்து தொழில் முனைவோரின் பொருட்களை விற்பனை செய்ய வழி செய்யப்படுகிறது.
நமக்கு ஜூட் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளிநாட்டிலையும் நல்ல ஸ்கோப் இருக்குது, அதே மாதிரி உள்நாட்டிலையும் ஸ்கோப் இருக்குது. ஸோ இப்போ உள்நாட்டில் வந்து நமக்கு நல்ல திறமையாக நம்ம பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் நல்லா நம்ம டெவலப் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவல் நம்ம போகக்கூடியது வந்து ஏற்றுமதிகள். இப்போ ஏற்றுமதிக்குன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து இப்போ ஏதாவது எக்ஸிபிஷன்ஸ் எதுவும் நம்ம வெளிநாட்டில் தான் போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது. சில எக்ஸிபிஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ஏற்றுமதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற அளவு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எக்ஸிபிஷன்ஸ்லாம் வந்து இங்கே நடக்குது. அதாவது ஃபாரின் பையர்ஸே இங்கே வராங்க. அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் கூட நடக்குது. அதில் கூட முதல்ல கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ முதல்ல வந்து எங்கள் எக்ஸிபிஷன்ஸ் லோக்கல் எக்ஸிபிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்றுமதி தரம் வாய்ந்த எக்ஸிபிஷன்ஸில் கலந்துக்கிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து பையர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும். எங்களுடைய சிப்போ நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் வந்து பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் துணையோடு அப்புறம் தேசிய சேனல் வாரியத்தின் மூலமாக இலவசமாக அவங்களுக்கு அந்த எக்ஸிபிஷனில் ஸ்டாலுக்கான பணத்தொகையை அவர்களிடம் வாங்கி இவர்களுக்கு இலவசமாக ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 5 கண்காட்சி நாங்கள் நடத்தி தர்றோம்.